வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், எப்படி அந்த ஒளி தத்துவம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை இந்த ஜென்மத்தில் நாம வாழும் வாழ்க்கையில் நடத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல சம்பவங்களாவோ அல்லது சாதகமற்ற சம்பவங்களாவோ எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது நாம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்க போகிறது, எத்தகைய ஒரு பலாபலங்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் அதாவது ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது, மாத கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல பார்த்துருவோம். அதாவது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி நீடித்திருக்கிறார், ராசியவே பார்க்கிறார், எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் குரு நீடித்திருக்கிறார். ஸோ ரெண்டு மிகப்பெரிய ஒரு வெளிவட்ட கிரகமாகிய குருவும் சனியும் கேந்திரத்தில் இருக்காங்க சிம்மத்தில். ஸோ நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடத்துவாங்க. நம்ம லைஃப்ல நம்ம ஆக்டிவிட்டி ஃபீல்டான ஒரு வருடமாக இருந்துட்டு இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதே சமயத்துல 2ஆம் இடம் குடும்பமான வாக்குஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேதுவும், 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் நீடித்திருக்கிறார். இத்தகைய கிரகத்துல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே சமயத்துல மாத கிரகம் எப்படி மாறுறாங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா ராசி அதிபதியாகிய சூரியனே ஆகஸ்ட் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெறுகிறார். அது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 17ஆம் தேதி ராசிக்குள்ள பெறுகிறார். கொஞ்சம் மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா சனியின் பார்வையும் பெறுகிறார். ஸோ அந்த மாதிரி விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல புதன் பாத்தீங்கன்னா நீடித்து ராசிக்குள்ளேயே புதன் சுக்கிரன் இருக்காங்க. 22ஆம் தேதி தான் வக்ர ரீதியாக புதன் 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்துக்கு போகிறார். 25ஆம் தேதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல போய் கேதுவோட சேர்ந்து நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை பெறுகிறார். அதே சமயத்துல செவ்வாய் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல நல்ல ஒரு பலமா குருவோட சேர்ந்து, குருவும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருந்து நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வலுவான விஷயத்தையும் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்துட்டு இருக்கிற அமைப்பு பாத்தீங்கன்னா மாச கடைசியில மூணு நாளுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடங்கிற அவஸ்தானத்துக்கு போறார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மிக்சடான ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல சாதகமான ஒரு பலனையும் கொடுக்குதுங்க. குருவும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வேலையில் இருக்கிறவங்க, நல்ல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க, தொழில் பண்றவங்க, வியாபாரிகள், பெரிய தொழிலதிபர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு மாசம், அடுத்த ஒரு ஆகஸ்ட் மாசம் முழுக்க நல்ல வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. நிறைய விஷயங்கள் ஃபாஸ்டா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வரைக்கும் இழுவையில இருந்ததெல்லாம் படகடகடன்னு எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இது மாதிரி செவ்வாயும் குருவும் சிம்மராசிக்கு சேர்ந்து இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. அதே சமயத்துல செவ்வாய் 4ஆம் பார்வையா ராசியும் பாக்குறாருங்க, நல்ல விஷயம். அதே சமயத்துல சனி சூரியனை பாக்குறதுனால கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்துல, பார்ட்னர் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வருஷம் ஃபுல்லாவே நீங்க கவனம் இருக்கணுங்கிற விஷயத்துல இது நீங்க கண்டினியூ ஆகணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகிறது, நீங்க ஒன்று சொல்றது மற்றவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் போகும். பட் இருந்தாலும் இந்த ஒரு மாசம் நல்லாவே உங்களுக்கு தொடர்ந்து உங்களோட வியாபாரம், தொழில், நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன், இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல், பார்மசி, கேட்டரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இது மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் பெரிய லெவல்ல இது மாதிரி எக்ஸ்பான்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம வேகமாக சில விஷயங்கள் நடந்து, சில எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் கிடைச்சிது, பெரிய டர்ன் ஓவர் பண்ணினேன், சில விஷயங்கள் நடத்தி காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க நம்ம சொல்லணும்னா முதல் 3 வாரம் கண்டிப்பாக இருக்கிறது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது வருங்கிற லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் ஓய்வும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்குதுங்க. முதல் 3 வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் ஆக்டிவிட்டி, கன்ஸ்ட்ரக்டிவா பண்றது, ப்ரொடக்டிவா பண்றது, பிளானை எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்குங்க. அதே சமயத்துல அந்த புதன் சுக்கிரன் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பயிற்சி தான், ஒரு தவறு இல்லை. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த மாதத்தை ஒரு இடம் விஷயமா எதை விஷயமோ நீங்க ஒரு ஆதாயத்தை நீங்க செஞ்சு முடிச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்லாவே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சுக்கணும். இதுல வரக்கூடிய லாபம் பிற்காலத்துல அடுத்த 6 மாசம் 1 இயர்ல எல்லாம் நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய, லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன், இந்த விஷயங்கள் இந்த மாதத்துல செஞ்சதுல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த
ஆகஸ்ட் மாதம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த மாதத்தை நல்ல ஒரு மாதமாக அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய விஷயத்தை வந்து கெட்டிக்காரத்தனமாக முடித்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய அட்வைஸுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகம், ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கிறது, அதுல என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி பலமாகி இருக்கிறது வச்சுதான் நம்ம அந்த கோச்சார அடிப்படை வச்சு நம்ம துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். உங்களுடைய தசாபுக்திகள் சிறப்பா போகும் பட்சத்தில் நான் சொல்ல நல்ல ஒரு பலன்கள் வந்து அதிகமாகவும், நான் உங்களுக்கு வந்து ஒரு தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பில்லாமல் போகும் பொழுது நான் சொன்ன நல்ல பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவும், சாதகமற்றதாகவும் கம்மியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சு நம்ம துல்லியமான பலாபலன்களை எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.